ரெண்டு முக்கியமான செய்தி மொத்த இன்டர்நெட்டையுமே கலங்க வச்சுக்கிட்டு இருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று Su-57 ரஷ்யாவோட மோஸ்ட் அட்வான்ஸ்டு ஃபைட்டர் ஏர்கிராஃப்டை உக்ரைன் வீழ்த்திட்டாங்க அப்படின்றது. இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி ரஃபால ஒரு பாம்பிங் நடந்தது நம்மளாம் நிறைய பேருக்கு தெரியும். அதில் ஏகப்பட்ட பேர் இறந்து போயிருந்தாங்க. அந்த பாம்பிங் நடந்த சைட்ல இருந்து அந்த பாம்போட டிப்ரீஸ் எடுத்து பார்க்குறப்ப அதில் ஒரு குறிப்பிட்ட பாகத்தில் மேட் இன் இந்தியா அப்படின்னு போட்டிருக்கு. இந்த இமேஜ் இன்டர்நெட்டில் வைரல் ஆனதுக்கப்புறமா இந்தியா அந்த குறிப்பிட்ட பாம்பிங்குக்கு தேவைப்படக்கூடிய ஆயுதங்களை இஸ்ரேலுக்கு வழங்கியிருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி எல்லா இடத்துலையும் எழுப்பப்பட்டுச்சு. ஸோ இன்னைக்கான காணொலியில் இந்த ரெண்டு சம்பவத்தை பற்றினா நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். நானுங்கள் ஆகாஷ், தமிழ் பொக்கிஷம் வணக்கம், டிபி டிஃபென்ஸ். முதல் விஷயம், ரஷ்யாவோட Su-57 ஆரம்பிக்கலாம். Su-57 உக்ரைனோட போர்க்களத்தில் ரஷ்யர்கள் தீவிரமாக இது வரைக்கும் பயன்படுத்தியிருக்காங்க. ஆனால் அதி தீவிரமாக பயன்படுத்தினது இல்லை. அவங்க இதுக்கு முன்னாடி பயன்படுத்தின எல்லா விமானங்களையுமே உக்ரைனியர்கள் சுட்டு தள்ளியிருக்காங்க. Su-25 ஆரம்பித்து Su-35 வரைக்கும் எல்லா விமானங்களுமே சுட்டு தள்ளப்பட்டிருக்கு. இந்த சூழ்நிலையில் Su-57 டேமேஜ் அப்படின்றது உலகம் முழுக்க மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டிருக்கு. அதுக்கான காரணம் Su-57 அவங்க நாட்டில் தயாரிக்கப்பட்ட அதிநவீன போர் விமானம். இன்ஃபேக்ட் நீங்கள் ரஷ்யர்களை கேட்டீங்க அப்படின்னா உலகத்திலே தலை சிறந்த போர் விமானம் Su-57 அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அந்த போர் விமானத்தை உக்ரைனியர்கள் வீழ்த்திட்டாங்க அப்படின்னு சொல்கிறது ஒரு மிகப்பெரிய பேசும் பொருளாக மாறி இருக்கு. ஆனால் வழக்கத்துக்கு மாறா ஒரு போர் விமானத்தை வீழ்த்தணும் அப்படின்னு போகிறப்ப ஒன்று சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் மூலமாக வீழ்த்துவாங்க, இல்லை அப்படின்னா ஏர் டு ஏர் மிசைல் மூலமாக வீழ்த்துவாங்க, இல்லைனா டாக் ஃபைட் பண்ணி வீழ்த்துவாங்க. ஆனால் இந்த கேஸில் Su-57 உக்ரைனியர்கள் ஒரு ட்ரோனை பயன்படுத்தி வீழ்த்தியிருக்காங்க. இன்ஃபேக்ட் பேஸில் நின்றுக்கிட்டு இருந்த ஒரு Su-57 மேலே ட்ரோன் அட்டாக்கை பண்ணியிருக்காங்க. இந்த ட்ரோன் அட்டாக் அப்படின்றது சேட்டலைட் இமேஜின் மூலமாக நமக்கு தெளிவாக தெரியுது. அது மட்டும் இல்லாமல் ரஷ்யாவில் இந்த மாதிரி முக்கியமான செய்திகளை ரிப்போர்ட் பண்ணக்கூடிய டெலகிராமில் இருக்கிற சில நியூஸ் பிளாகர்ஸ் எல்லாருமே இந்த செய்தியை முக்கியமாக இந்த விமானத்துக்கு பக்கத்தில் டெட்டனேட் ஆகிருக்கக்கூடிய அந்த ட்ரோன்ஸ் உண்மைதான் அப்படின்றத வெளிப்படையாகவே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதில் ஒரு முக்கியமான ஆள் ஃபைட்டர் பாமர். இந்த ஃபைட்டர் பாமர் அப்படின்ற நபரை நீங்கள் டெலகிராமில் ஃபாலோ பண்ணலாம். இவர் ஒரு ப்ரோ ரஷ்யனாக இருக்கக்கூடியவங்களையே ஆமாங்க 2 இடத்துல ஸ்பாட்டு தெரியுது, கருகி போயிருக்கு. ஸோ இவ்வளோ பக்கத்தில் 2 ட்ரோன் டெட்டனேட் ஆகிருக்கு அப்படின்றப்ப விமானம் டேமேஜ் ஆகாமல் போகிறதுக்கெலாம் வாய்ப்பே கிடையாது. விமானம் கண்டிப்பாக டேமேஜ் ஆகிருக்கும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இப்போ வரைக்கும் ரஷ்யன் MODலேருந்து எந்த விதமான தகவலும் வரவில்லை. அவங்க என்ன சொல்லுவாங்க மோஸ்ட்லி அப்படின்னா, அட்டாக் நடந்திருக்கு, பட் அது எந்த விதமான டேமேஜே Su-57 ஏர்ஃப்ரேமில் ஏற்படுத்தலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அது உண்மை கிடையாது. கண்டிப்பாக ஏதாவது ஒரு டேமேஜ் இருக்கும். இவ்வளோ பக்கத்தில் பாம்பு அடித்து ஒன்றுமே நடக்கலைன்னா யாராலையும் சொல்ல முடியாது. இப்போ இந்த இடத்துல நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை புரிஞ்சுக்கணும். இந்த Su-57 அப்படின்றத அந்த ஏர்பேஸை நிறுத்தி வச்சிருக்கிறப்ப தாக்குதலுக்கு உள்ளாக்கப்படுறது அப்படின்றது அந்த விமானம் எதுவும் பண்ண முடியாது. விமானத்தில் டிஃபென்ஸ் சிஸ்டம் எதுவுமே ஆக்டிவாக இருக்காது. முக்கியமாக பைலட்டே உள்ள இல்லை, அது பாட்டுக்கு நின்றுட்டு இருக்கிற ஒரு விமானத்தை யார் வேணாலும் அடிச்சு நொறுக்கலாம். ஏன் நீங்களே ஒரு சுத்தியில் எடுத்துகிட்டு போய் Su-57 அடிச்சு நொறுக்கலாம். இப்போ அந்த விமானம் அங்கே நின்றுக்கிட்டு இருக்கு அப்படின்னா அந்த விமானத்தை பாதுகாக்கிறதுக்குன்னு சொல்லி ஏர்பேஸில் ஒரு சிஸ்டம் இருந்திருக்கணும்ல, முக்கியமாக ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம். அது ஏன் வேலை செய்யலை அப்படின்னு நிறைய பேர் கேள்வி எழுப்புறாங்க. இப்போ இந்த இடத்துல தான் சிமெட்ரிக்கல் வார்ஃபேர் அப்படின்ற ஒரு முக்கியமான கான்செப்ட் வருது. இதை நீங்கள் அடிப்படையில் புரிஞ்சுக்கணும். சிமெட்ரிக்கல் ஆர் கன்வென்ஷனல் வார்ஃபேர் அப்படின்னு சொல்லுவாங்க. கன்வென்ஷனல் வார்ஃபேர்னால் என்னென்னா, ஒரு போர் விமானத்தை கொண்டு வீழ்த்துவது அல்லது ஒரு போர் விமானத்தை ஏவுகணையை கொண்டு வீழ்த்துவது. எது எப்படி இருந்தாலும் ஒரு போர் விமானம் வானத்தில் பறந்துக்கிட்டு இருக்கிறப்ப அதோட டியூட்டியை பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப அந்த போர் விமானத்தையோ இல்லை அந்த ஆயுதத்தையோ நீங்கள் வீழ்த்துனீங்க அப்படின்னா அதுதான் கன்வென்ஷனல் மெத்தட். இது போர் விமானம் மட்டும் கிடையாது, போர்க்கப்பல்களுக்கும் பொருந்தும். ஒரு போர்க்கப்பல் பேட்ரோலிங்கில் டியூட்டியில் இருக்கிறப்ப அந்த போர்க்கப்பலை நீங்கள் வீழ்த்துறீங்க ஒரு ஏவுகணையவோ இல்லை ஒரு டோர்பீடோவையோ பயன்படுத்தி அப்படின்னா அது கன்வென்ஷனல் மெத்தடில் வரும். இப்போது அன்கன்வென்ஷனல் மெத்தட் ஆர் ஏசிமெட்ரிக்கல் வார்ஃபேர் அப்படின்றது என்னென்னா, டியூட்டியில் இல்லாதப்ப இந்த போர் விமானமோ போர்க்கப்பலோ இல்லை இராணுவ வீரர்களோ அவங்களோட டியூட்டியில் இல்லாமல் அவங்க டிஃபென்சஸ் எல்லாத்தையும் போட்டுட்டு ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற டைமில் அவங்கள அடித்து காலி பண்ணுறது தான் ஏசிமெட்ரிக்கல் வார்ஃபேர். இந்த ஏசிமெட்ரிக்கல் வார்ஃபேரை எப்படி நடத்தணும் எப்படி நடத்தக்கூடாது அப்படின்னு உலகத்தில் சில விதிமுறைகள் இருக்குது. அந்த விதிமுறைகளை நீங்கள் கடைப்பிடிக்கல அப்படின்னா ஒன்று நீங்கள் போர்க்குற்றம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை அப்படின்னா நீங்கள் தீவிரவாதி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ புல்வாமா அட்டாக்கை எடுத்துக்குவோம். புல்வாமா அட்டாக்கில் நம்மளோட வீரர்கள் கான்வாயில் போய்கிட்டு இருக்காங்க. அந்த கான்வாயில் போகிறப்ப வீரர்கள் டிஃபென்சிவ் பொசிஷனில் இல்லை, அவங்க கன் எதையுமே தயாராக வச்சுருக்கல. அப்படி போகிறப்ப அவங்க எதிர்பார்க்காத நேரத்தில் ஒரு சூசைட் பாம்பர் உள்ளே
அந்த கான்வாயை காலி பண்ணுறாரு. இப்போ இந்த இடத்துல நடந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஏசிமெட்ரிக்கல் வார்ஃபேர். நேருக்கு நேராக அந்த இராணுவ வீரர்களோட சண்டை போட்டு அவங்க ஜெயிக்கலை. அவங்க வந்து எதிர்பார்க்காத நேரத்தில் உள்ளே புகுந்து, அதுவும் குறிப்பாக அவங்க ஒரு போர் சூழ்நிலையிலே இல்லை, அப்படி இல்லாதப்போ உள்ளே புகுந்து அடித்து அவங்கள வந்து காலி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து ஏசிமெட்ரிக்கல் வார்ஃபேரில் வரும். அண்ட் இந்த இது வந்து ஒரு ஆக்ட் ஆஃப் டெரரிசம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பக்கத்தில் இருக்கிற மக்களையுமே அவங்க கன்சிடர் பண்ணலை, பக்கத்தில் சாதாரண மக்களும் இருந்திருக்காங்க. ஸோ அவங்களோட உயிருக்கும் ஆபத்தாக இருக்கிறதுனால இதை வந்து டெரரிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே இது 2 கண்ட்ரியும் வந்து போர் நடக்க போகுதுன்னு சொல்லி பிரகடனம் பண்ணியாச்சு, 2 பேரும் ரெடியாக இருக்காங்க, சண்டை போடுறாங்க அப்படின்றப்ப, அப்போது அந்த டைமில் யார் சர்ப்ரைஸாக அட்டாக் பண்ணுறா அப்படின்றது வந்து அது ஏசிமெட்ரிக்கல் வார்ஃபேரில் வராது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, 2 வேறு வேறு. ஸோ இப்போ இந்த ஏசிமெட்ரிக்கல் வார்ஃபேரில் உக்ரைனியர்கள் ஈடுபடுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு 10 காணொலிகளுக்கு முன்னாடி பேசியிருப்போம். அதுக்கான காரணமே வந்து மேற்கு நாடுகள் அவங்களுக்கு போதுமான ஆயுதங்கள் கொடுக்கல. ஆயுதங்கள் இல்லாமல் இவ்வளோ பெரிய இராணுவத்தை வீழ்த்தணும்னா அவங்க இந்த காரியத்தில் தான் இறங்கி ஆகணும். அப்படி ரஷ்யாவுக்குள்ளே புகுந்து நிறையவே ட்ரோன் தாக்குதல்கள் அவங்க பண்ணியிருக்காங்க இதுக்கு முன்னாடி. அதே மாதிரி தான் இந்த விமானப்படை தளத்துக்கு பக்கத்தில் உக்ரைனிய வீரர்கள் போயிருக்காங்க. போயிட்டு அங்கேருந்து ஒரு சின்ன ட்ரோனை லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த சின்ன ட்ரோன் அப்படின்றத ஒரு மிகப்பெரிய வான் பாதுகாப்பு அமைப்பால் டிடெக்ட் பண்ண முடியாது. ஒரு உள்ளங்கை அளவுக்கு இருக்கக்கூடியது, இல்லை 2 உள்ளங்கை அளவுக்கு இருக்கக்கூடியது தான் இந்த ட்ரோன்ஸ். இதை வந்து எந்த ஒரு வான் பாதுகாப்பு அமைப்பாலையுமே டிடெக்ட் பண்ண முடியாது. அதனால் இந்த ட்ரோனை நைஸாக உள்ளே அனுப்பி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த விமானத்துக்கு பக்கத்தில் கொண்டு போய் வெடிக்க வச்சுருக்காங்க. ஆர் சப்போஸ் அந்த விமானத்துக்கு பக்கத்தில் போயிருக்கிறப்ப அங்கே இருக்கிற வீரர்கள் பார்த்துருக்கலாம், மேபி அவங்க கூட இந்த ட்ரோன்களை சுட்டுருக்கலாம், சுட்டு கூட வெடிச்சிருக்கலாம். நமக்கு எது உண்மை அப்படின்றது தெரியாது. இதுக்கு முன்னாடியே இதே மாதிரியான ஒரு காரியத்தை உக்ரைனியர்கள் பண்ணியிருக்காங்க. பெலரூஸில் இருந்த ஒரு A50 அப்படின்ற ஒரு ஏர்லி வார்னிங் ஏர்க்ராஃப்ட் IL-76 பிளாட்ஃபார்மில் ரஷ்யர்கள் பண்ணியிருப்பாங்க. இந்த ஏர்க்ராஃப்டோட மெயின் ரேடார் இருக்கும், மேலே வந்து சுற்றிக்கிட்டு இருக்கும் இல்லையா, தட்டு மாதிரி. அந்த தட்டில் கொண்டு போய் ட்ரோனை இறக்கி ட்ரோனை டெட்டனேட் பண்ணாங்க. இதை வந்து இதுக்கு முன்னாடியே பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த தடவை அதே மாதிரியான ஒரு ஆப்ரேஷனை தான் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறப்ப மேபி அங்கே இருக்கிற ராணுவ வீரர்கள் வந்து அந்த ட்ரோனை முன்னாடியே பார்த்து சுட்டு தள்ளியிருக்கலாம். பட் எது எப்படியோ அது பக்கத்தில் வெடிச்சிருக்கு. ஸோ டேமேஜஸ் அப்படின்றது கண்டிப்பாக நடந்திருக்கும். இப்போ இந்த இடத்துல தவறு சொல்லணும் அப்படின்னா நீங்கள் யாரை தவறு சொல்லணும்னா அங்கே இருக்கிற ராணுவ வீரர்களை தான் தவறு சொல்லணும். ஏன்னா அது அவங்களோட கடமை, அங்கே இருக்கிற விமானங்களை பாதுகாப்பாக பார்த்துக்கிறது அப்படின்றது. ஸோ அந்த பேஸில் இருக்கிற சீனியர் அஃபிஷியலுக்கு வேலை போயிடும் அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இன்னமுமே நம்ம உக்ரைனியர்கள் பண்ணது வந்து மிகப்பெரிய காரியம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா, உங்களுக்கு இந்த இமேஜையும் காட்டுறேன். இது வந்து ஒரு இஸ்ரேலோட வான் பாதுகாப்பு அமைப்பு டேமேஜ் ஆகிருக்கிறதோட இமேஜ். இந்த டேமேஜை பண்ணது வந்து ஒரு சாதாரண ஆட்கள் தான், ரொம்ப சொஃபிஸ்டிகேட்டடான வெப்பன்லாம் பயன்படுத்தலை. ஜஸ்ட் ஏசிமெட்ரிக்கல் வார்ஃபேர் முறையின் மூலமாக அந்த வான் பாதுகாப்பு அமைப்பு இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் போய் ஆர்பிஜியை பயன்படுத்தி போட்டு தள்ளியிருக்காங்க. ஸோ அந்த வான் பாதுகாப்பு அமைப்பை சுற்றி அந்த வான் பாதுகாப்பு அமைப்பு கூட யாருமே பக்கத்தில் நெருங்கிறாமல் இருக்கிறதுக்கு சோல்ஜர்ஸ் இருந்தாங்கன்னா அந்த சோல்ஜர்ஸ் வந்து அவங்களோட கடமையை சரியாக பண்ணலை இந்த இடத்துல. ஸோ இப்படி மனிதர்கள் பண்ணக்கூடிய தவறுகளால் ரொம்ப ரொம்ப சொஃபிஸ்டிகேட்டடான எக்யூப்மெண்ட்ஸ் அப்படின்றது போர்க்காலத்தில் பஸ்மமாகிக்கிட்டு இருக்கும். இது நார்மலாக நடக்கிற ஒரு விஷயந்தான். அதனால் SU-57 இந்த முறையில் வீழ்த்தியிருக்காங்க உக்ரைன் அப்படின்றத நம்ம பெருசாக பேச முடியாது. இதே தான் அந்த SU-57 வானத்தில் பறந்துக்கிட்டு இருக்கு, அதை ஒரு சர்ஃபேஸ் ஏர் மூலமாகவோ இல்லை அப்படின்னா டாக் ஃபைட்டின் மூலமாகவோ வீழ்த்திட்டாங்க அப்படின்னா அது மிகப்பெரிய சம்பவம். பட் அது எதுவும் நடக்கலை இப்போதைக்கு. அடுத்ததாக இந்தியன் மேட்டருக்கு வருவோம். இந்தியாவோட ஒரு குறிப்பிட்ட உதிரி பாகம் மேட் இன் இந்தியா அப்படின்னே போட்டிருக்கு. இந்த இமேஜ் வந்து ரொம்பவே சர்க்குலேட் ஆகிக்கிட்டு இருக்கு இன்டர்நெட்டில். இப்போ இந்த இமேஜை டீகோட் பண்ணி பார்க்குறப்ப நமக்கு சில விஷயங்கள் புரிய வருது. அந்த இமேஜில் நீங்கள் ஒரு முக்கியமான டீட்டெயிலை நோட் பண்ணலாம். மேட் இன் இந்தியா அப்படின்றதுக்கு மேலே ஒரு யூஎஸ் கம்பெனியோட பேர் வந்து மென்ஷன் ஆகிருக்கும். இப்போது இஸ்ரேலுக்கு ஃபைட்டர் ஜெட் போர் விமானத்திலேருந்து போடக்கூடிய ஆயுதங்கள் எல்லாத்தையுமே வழங்குறது அமெரிக்கா தான். நம்ம இது வரைக்கும் எந்த ஆயுதங்களையும் இஸ்ரேலுக்கு அனுப்பவில்லை. அவங்களோட ஃபைட்டர் ஜெட்ஸ் எல்லாமே அமெரிக்காவோட ஃபைட்டர் ஜெட்டு. ஸோ அமெரிக்காவோட ஃபைட்டர் ஜெட்டில் வந்து இந்தியா ஆயுதங்களை வந்து இன்டெக்ட் பண்ண யார் விடுவா? ஸோ அவங்க பயன்படுத்துகிறது வந்து அமெரிக்கா ஆயுதங்கள் தான். அப்படி இருக்கிறப்ப மேட் இன் இந்தியா ஏன் வந்துச்சுன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா சிம்பிள். ஒரு பாம்பில் ஆயிரக்கணக்கான பாகங்கள் இருக்கும். அதில் ஒவ்வொரு பாகங்களையும் அந்த மேனுஃபேக்சர்லாம் உருவாக்கிக்கிட்டு இருக்க மாட்டாங்க, வெளியே இருந்து அவுட் சோர்ஸ் பண்ணுவாங்க. அப்படி அவுட் சோர்ஸ் பண்ணுறப்ப நான் ஒரு பாம்பு தயாரிக்கிறேன், அதுக்கு இந்த பாகம் எனக்கு தேவைப்படுதுன்னு சொல்லிலாம் கேட்க மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன பாகம் வேணுமோ அந்த பாகத்தோட டைமென்ஷனை கொடுத்து எனக்கு இந்த மாதிரி ஒரு பாகம் வேணும்னு கேட்பாங்க. அந்த ஒரு இண்டஸ்ட்ரியும் அதை மேனுஃபேக்சர் பண்ணி கொடுக்கும். இப்படி இந்தியாவில் இருக்கிற ஏதாவது ஒரு நிறுவனம் அந்த குறிப்பிட்ட பாகத்தை மேனுஃபேக்சர் பண்ணி கொடுத்துருக்கலாம். அவங்களுக்கு இந்த குறிப்பிட்ட பாகத்தை வச்சு என்ன தயாரிக்கிறாங்கலாம் தெரியாது. அது காராக இருந்தாலும் சரி, டிராக்டராக இருந்தாலும் சரி, பாம்பாக இருந்தாலும் சரி, எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. அப்படி இருக்கிறப்ப
இப்படி ஒரு சிவிலியன் பர்பஸ், அதாவது மக்களுக்கு பயன்படக்கூடிய சில மெஷினரிஸை உருவாக்குறதுக்கு தேவைப்படக்கூடிய பாகத்தை இவங்க உருவாக்கியிருக்காங்க. அதுதான் அங்கே போய் மாட்டியிருக்கு அப்படின்றது ஒரு காமனான கருத்தாக இருக்குது. இன்னொரு கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த யூஎஸ் கம்பெனி அப்படின்றது பேஸ்ட் ஆன் இண்டியானா. ஸோ அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட இந்த இடத்தின் பெயர் தான் மேட் இன் இண்டியானான்னு சொல்லி போட்டிருப்பாங்க. அந்த இமேஜில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பாகம் வந்து ஒரு சைடு நெளிஞ்சிருக்கும். அப்படி நெளிஞ்சிருக்கிறதுனால இந்தியாவில் இருக்கிற கடைசி அந்த 2 வார்த்தை விட்டு போயிருக்கும். விட்டு போய் வெறும் இந்தியான்றது மட்டும் இருந்திருக்கும். அதுவுமே ஒரு காரணமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. எப்படி இருந்தாலுமே இந்த இடத்துல அந்த பாம்புக்கு தேவைப்படக்கூடிய எக்யூப்மெண்ட்டை இந்தியா சப்ளை பண்ணலை. நல்லா புரிஞ்சுக்கணும். ஃபைட்டர் ஜெட்ஸில் இருக்க பாம்ஸில் இந்தியா சப்ளை பண்ணலை. இந்த இஸ்ரேல் இருக்க ஆயுதங்களை சப்ளையே பண்ணலையே அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, அதுவும் நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா அதானி குரூப் வந்து இஸ்ரேலோட ட்ரோன்ஸை மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க லைசன்ஸ் வாங்கி, இந்தியாவுக்காண்டியும் சரி அவங்களுக்காண்டியும் சரி. அப்படி மேனுஃபேக்சர் பண்ணுறப்ப அதில் ஏகப்பட்ட ட்ரோன்ஸ் வந்து இஸ்ரேலுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வழியாக ஆயுதங்கள் போய்கிட்டு இருக்கு. பட் டேரெக்டாக ஃபைட்டர் ஜெட்லேருந்து போடக்கூடிய இந்த ஜேடாம்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை இது வரைக்கும் இந்தியா சப்ளை பண்ணலை. அவ்வளோதான் இன்றைக்கான நியூஸு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அண்ட் ரொம்ப நாளாக வராததுக்கான காரணம் உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு. ஜஸ்ட் நம்மளோட சேனலில் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற சில நண்பர்களுக்கு மட்டும் சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். இப்போ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. அண்ட் இது போல் பல தகவலை தெரிந்து கொள்ள டிபி நியூஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லதை இப்போ இருந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்கும். நன்றி, வணக்கம்.